ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th காமர்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் பேப்பர் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் விடாமல் நம்ம பசங்க நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுங்கப்பா. இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க பக்காவாக எதிர்பார்க்கலாம் என்றது உறுதியாக சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதனால் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பசங்க பாதி பேர் வீடியோ பார்க்குறதை தவிர்த்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் டக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் டிலேஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குன்ட்டு அப்படி நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுறேங்க சரிங்களா. ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ப்பா, த இன்டென்ஸ் ஆஃப் பிளேஸ் இஸ் ரிமோட் பை டேஷ். செகண்ட் ஒன், த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஏ பிஸ்னஸ் இஸ் டேஷ். Third one, normally high level risk involved in dash. Fourth one, a major disadvantage of sole proprietorship is dash. Fifth one, the firm of Hindu undivided family is managed by whom. Sixth one, the board of directors of a company is elected by dash. Seventh one, consumers cooperation was first successful in dash. Eighth one, centralized control in MNCs implies control exists by dash. Ninth one, the share capital of the government company must not be less than dash. 10th one, which bank has the power to issue bank notes? ஓகேங்களா. 11th one, which bank is not a industrial bank? 12th one, minimum how much amount can be transferred through RTGS? 13th one, a warehouse holds goods as a dash center. 14th one, a air containment note is prepared in dash forms. 15th one, the basic principle of insurance is dash. 6th one, the main benefit of outsourcing is dash. 7th one, the stakeholders of socially responsible business units are except dash. 18th one, ethics is important for. 19th one, internal sources of capital are those that are dash. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா ADRS ஆர் issued in dash. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரியாக இருக்கும். 7 வந்து அட்டன் பண்ண சரிங்களா. ஸோ 21 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்றும் சரி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அதெல்லாம் படித்து வச்சுருங்க. செகண்ட் ஒன், வாட் இஸ் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். 23, ஹூ இஸ் கால்டு கரத்தா. 24, ஹூ ஆர் ரோச்சரல் பயோனஸ். 25, கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் MNCs. 26, வாட் இஸ் மீன் பை ரெட் டேப்பிசம். 27, briefly explain about central bank. 28, what are foreign banks. 29, define transport. 30, what is American depository receipt. ADR most important repetitive question, மிஸ் பண்ணுறாதீங்க படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 பொறுத்து பார்த்தலாம்ப்பா. ஸோ இதில் வந்து இது 7 அட்டன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 40 வந்து கம்பல்சரியாக இருக்கும். 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. 31 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். 32, what do you mean by industry. 33, what is mean by unlimited liability. 34, what is minimum and maximum numbers of members in the partnership concern most important and repeated படிங்க. 35, what is mean by government company. 36, what is e-banking. 37, explain cold storage warehouses. 38, define insurance. 39, what is the impact of e-commerce on buyers. 40, why MNCs in India. ஓகேங்களா, அதில் இனி 3 பாயிண்ட் எதுனா போதும் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4 பாருங்களா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினோட ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் படித்தாலே போதும். நாளைக்கு கம்பல்சரி பல கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 41, வாட் ஆர் த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆர் டிஸ்கஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதில் இந்த பி வந்து அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா படித்து வச்சுருங்க. 42 ஏ பார்த்தீங்கன்னா கம்பேர் இண்டஸ்ட்ரி கமர்ஷியல் அண்ட் ட்ரேடு. பி வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். 43 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். அதில் பார்த்தீங்கன்னா எனி 5 பாயிண்ட்ஸ் எதுனா போதும் சொல்கிறாங்க சரிங்களா. 43 பி வந்து வாட் ஆர் த பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். 44 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி ஆர் கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 45 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த வேரியஸ் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்ட் பை த கமர்ஷியல் பேங்க். அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வேர் ஹவுசிங். 46 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆர் எனுமரேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். 47 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் GDR அண்ட் ADR. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் பக்காவாக படிச்சு வச்சுருங்கப்பா. இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்போ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறீங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.